ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்ட் 3 ஒரு வீடியோ பார்க்கலாம். என்னன்னா, திருச்செந்தூர் போனோம்ல, திருச்செந்தூர் போயிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவுமே பிளான்டு கிடையாது, இதுவுமே அன்பிளான்டு தான். ஸோ நாங்கள் கோவில் போயிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. சாமி கோவிலுக்கு அங்கே 5 மணி மாதிரி போனோம். திருச்செந்தூர் சாமி பார்த்துட்டு வெளியில் வரத்துக்கு 2:30 ஆகிடுச்சு. 2:30 1:30 பக்கம் ஆகிடுச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு நான் திருச்செந்தூர் போயிட்டு நேராக வீட்டுக்கு வரணும், அதுதான் என்னோடய பிளானு. எனக்கே தெரியல, இங்கே ஒரு ட்விஸ்ட்டு. என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம மதுரை மீனாட்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஃப்ரைடே ஈவினிங் திருச்செந்தூர் சாமி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். நீ ஓகே நம்ம போகலாம் அப்படின்ட்டு டிரைவரை நான் ஓகே சொல்லிட்டாங்க. சரி, அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது 4 o'clock தூங்கிட்டோம். எந்திரிச்சு பார்த்தா கன்னியாகுமரியில் எனக்கு தெரியவே இல்லை. 4 மணி ஆகிடுச்சு. ரொம்ப டயர்டாகிட்டோம். எங்கள் அம்மா, என் ஹஸ்பண்ட் மட்டும் நான் கீழே இறங்க மாட்டேன், என் பேபிஸ் 2 பேர் என் மடியில் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க 2 பேர் மட்டும் போயிட்டு அங்கே பகவதி அம்மன் அவங்க இருக்காங்க, பார்த்துட்டு வந்தாங்க. நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னன்னு தெரியல, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அங்கே இருக்காங்க போல இருக்கு, அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணோடனே அந்த அண்ணா வந்தாங்க. வந்துட்டு ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுக்கு திரும்ப ரிட்டன் போகிறீங்கன்ட்டு கன்வின்ஸ் பண்ணி எப்படியும் அவங்க ரூம் போட்டு ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க. காலையில் அங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறைய என்னென்னவோ சொன்னாங்க. பட் எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் எதுவுமே பார்க்கவே முடியல. ரூம் புக் பண்ணியாச்சு, ஸ்டே பண்ணிட்டோம். காலையில் ரைஸ் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு, அது ரூமில் இருந்து. ஏன்னா ஃபுல் டயர்டு, எல்லாருமே தூங்கியாச்சு. ஈவினிங் போல் கோவில் மட்டும் நான் பார்க்கலன்றதுனால திரும்ப என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கோவில் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டன் தூங்கிட்டு சரி காலையில் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எந்திரிக்க முடியல. எல்லாமே டயர்டு, எல்லாருமே தூங்கிட்டோம். நான் மட்டும் ரூமில் இருந்து ஒரு சர்ச் இருந்துச்சு, அது பக்கமாக சூரியன் இருந்தது. அந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரு சர்ச் தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நான் லைட்டாக வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் 7:37 ஆகிடுச்சு. கடகடன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டு போட்டிங் போகலாம் அப்படின்ட்டு போனோம். 7:30 போனோம். அவ்வளோ கியூ இருந்தது, செம்ம க்ரௌட் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கே எங்களுக்கு 12:30 ஆகிடுச்சு. மறுபடியும் ரூமை வெக்கேட் பண்ணணும். நாங்கள் கடகடன்ட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். வேறு எதுவுமே எங்களால் சுற்றி பார்க்க முடியல. போட்டிங் மட்டும் தான் பார்த்தோம், அதுக்கே டயர்டாயிடுச்சு. அந்த விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலைலாம் நான் புக்கில் மட்டும்தான் பார்த்துருக்கேன், தமிழ் புக்கில். எனக்கு ஒரே மெமரிஸாக எனக்கு கொடுத்துட்டே இருந்தார் என் ஹஸ்பண்டு. இது ஃபர்ஸ்ட் டைம், இது எல்லா பிளேஸுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னால் சொல்லவே முடியல, அந்த ஃபீலிங்ஸ் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த திருவள்ளுவர் சிலை கிட்ட போய் பார்க்க முடியல, அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் விவேகானந்தர் பாறை மட்டும் பார்த்தோம். அதில் குமாரி அப்படின்ட்டு ஒரு கால் தடம் பதிஞ்ச இடம் இருந்துச்சு, அது அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு அதெல்லாம் காசு போட்டு வேண்டிக்கிட்டாங்க. காசு போட்டுட்டு பார்த்துட்டு விவேகானந்தர் பாறை மட்டும் நல்லா சுற்றிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரிட்டன் கிளம்பி வந்துட்டோம். வந்த பிறகு ஆஸ் யூஷுவல் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துகிட்டே இருந்தோம். வரும்போது கன்னியாகுமரியிலேருந்து வெளியில் வந்துட்டோம். அங்கே புதுசாக ஒரு ஹோட்டல், எங்கேயுமே நல்ல ஹோட்டலே இல்லை, அங்கே புதுசாக ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக. சரின்ட்டு நாங்கள் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போனோம். ஃபுல்லாக பிரியாணி தான் போட்டுட்ருந்தாங்க. நாங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே, வெஜிடேரியன் மீன்ஸ் நாங்கள் கோயில் போயிட்டு வரோம், மறுபடியும் மதுரை கூப்பிட்டு போயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இல்லை. ஸோ நாங்கள் சாம்பார் சாதம் கேட்டோம், இருந்துச்சு. எங்களுக்கு வெஜிடேரியன் மீல்ஸ் போட்டாங்க, சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பே பண்ணலாம் அப்படின்ட்டு போய் கேட்கும்போது, நீங்கள் பே பண்ணாதீங்க, இன்றைக்கி தான் ஹோட்டல் இனாகரேஷன், இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கோம், ஸோ நீங்கள் பே பண்ண வேணான்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, 4 பேர் சாப்பிட்ருக்கோம், எங்களுக்கு தெரியாமல் தானே போனோம், 4 பேர் சாப்பிட்ருக்கோம், எப்படி பண்ணுறதுன்ட்டு நாங்கள் சாப்பிட்ட காசுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்போ கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு, நாங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மதுரை போகலான்ட்டு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் மழைலாம் நிறையா இருந்துச்சு. என் பேபிஸ் மழையெல்லாம் பார்த்துட்டு அம்மா மழை வீடியோ எடு அப்படின்னாங்க. சரின்ட்டு மழையை வீடியோ எடுத்தேன். அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, லிட்டில் கிருஷ்ணா பார்ப்பாங்க.
சொல்லிவிட்டு கிருஷ்ணா பார்க்குற ஞாபகத்தில் அம்மா கிருஷ்ணா தூக்கம் வரல, அந்த மலை தானே இது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டே வந்தாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாங்களும் வந்துட்டோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த தண்ணியோட சவுண்டு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அந்த பாறையில் அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு. அந்த கடலோட கலர்ஸுமே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தூரம் வரைக்கும் க்ரீனிஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ கலரில் இருந்துச்சு. செம்ம வேரியேஷன் இருந்துச்சு. அதே மாதிரி செம்ம க்ரௌடும் இருந்துச்சு. நாங்கள் காலையிலே போயிருந்துருக்கணும், லேட்டாக போனதுனால வெயில் சமாளிக்க முடியல. ஸோ நாங்கள் ரிட்டன் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கே 12:30 ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான். இதுக்கு நெக்ஸ்ட்டு மதுரையில் வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோதான், எங்களோட திருச்செந்தூர் பயணம் முடிஞ்சிருச்சு. பாய். வேற ஒரு வீடியோ அதே தான் மை சேனல் கரெக்டாக சொல்ல போறீங்க. பாய் பாய். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.